தமிழர்களுக்கு வணக்கம். பாக்கு நீரினை நீந்தி கடந்து சாதனை படைத்த முதல் முஸ்லிம் மாணவன் திருகோணமலையை சேர்ந்த முகமது ஹசன் சலாமா என்ற பாடசாலை மாணவன் இந்தியாவின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னாருக்கு இடையிலான 42 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். குறித்த மாணவன் இந்த சாதனையை நேற்றைய தினம் அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பித்து முற்பகல் 11 மணி அளவில் முடிவுற்றதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். பாக்கு நீரினையை நீந்தி கடந்த இலங்கையின் 8வது நபராகவும் பாக்கு நீரினை நீந்தி கடந்த முதலாவது இலங்கை முஸ்லிம் மாணவன் என்ற பெருமையையும் குறித்த மாணவனை சாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாணவன் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற வகையில் இவருக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் திருகோணமலை சாகிரா கல்லூரியில் தரம் 10 கல்வி கற்று வரும் 15 வயதையுடைய இந்த பாடசாலை மாணவன் ஏற்கனவே இவ்வாறான ஒரு சாதனையை புரிவதாக தெரியப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனையை நிகழ்த்துவதற்காக இந்த மாணவன் கடந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியாக தீவிர பயிற்சியினையும் பெற்றுள்ளார். அந்த வகையில் இந்தியாவின் தனுஷ்கோ அரிச்சல் முனையிலிருந்து தலைமன்னாருக்கு இடைப்பட்ட தூரமான 32 கிலோமீட்டரினை 8 மணி நேரத்தில் தான் கடந்த சாதனை நிகழ்த்த உள்ளதாக அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கடந்த 18ஆம் திகதி இவர் பாக்கு நீரிணையின் இலங்கை கடல் எல்லையிலிருந்து தலைமன்னார் இடையிலான தூரத்தினை பயிற்சி முறையில் கடந்து சாதனை படைத்திருந்தார். இவருக்கான நீச்சல் பயிற்சியினை விமானப்படை ஏப்ரல் ரொசான் அபேசுந்தர வழங்கி வந்துள்ளார். இந்த பயிற்றுனர் 2021ஆம் ஆண்டு தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலாக நீந்தி கடந்து பின்னதாக அங்கிருந்து மீளவும் தலைமன்னாருக்கு 22 மணித்தியாலயம் 19 நிமிடம் 58 செகண்ட் நீந்தி கடந்து வந்து சாதனை நிகழ்த்தியதை அடுத்து இவர் ஆலிக்குமரன் ஆனந்தன் என்ற நபர் ஏற்படுத்தி இருந்த 51 மணி நேர சாதனையை இவர் முறியடித்து இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக பாக்கு நீர்ணையை நீந்தி கடந்து சாதனை படைத்த திருகோணமலையை சேர்ந்த கரிகரன் தனவந்தையும் இவரே பயிற்சி விட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பக்மி ஹசாம் சலாமுக்கும் இவர் பயிற்சி விட்டிருந்ததை அடுத்து இவருக்கான பாதுகாப்பினை அவரே ஏற்பாடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இதற்கான அனுமதியை விளையாட்டு அமைச்சு மற்றும் இச்சாதனை ஒளிபரப்பு இவருடன் மற்றும் கண்காணிப்பு ஊடகங்கள் போன்றவற்றின் அனுமதியை இவருக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த பாடசாலை மாணவன் ஏற்கனவே 30க்கு மேற்பட்ட பாடசாலை மட்டத்தில் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருந்துள்ளதை அடுத்து தீவிரமான பயிற்சியினையும் தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருந்தார். சாதனை படைத்த மாணவனுக்கு அவருடைய தந்தை மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர் உள்ளிட்ட மாணவர்கள் இதற்கான பயிற்றுவிப்பினை வழங்கிய பயிற்சிவிப்பாளர் அனைவருமே உறுதுணையாக இருந்துள்ளதாகவும் இதற்காக அவர்களும் சேர்ந்து இந்த மாணவனுடன் சிரமப்பட்டுள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் சரியான முறையில் பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். முஸ்லிம் மாணவனாக திகழ்ந்த இந்த மாணவன் முஸ்லிம் தரப்பில் முதலாவது பாக்கு நீரிணையை கடந்து சாதனை படைத்த மாணவனாக திகழ்ந்து வருகின்ற வகை தன்னுடைய படிப்பினையும் முன்னெடுத்து தன்னுடைய நீச்சல் போட்டிக்கான ஆர்வத்தினை தொடர்ந்து முன்னெடுத்து வந்து தற்பொழுது ஒரு சாதனை மாணவனாக திகழ்ந்திருக்கின்றமை என்பது தமிழர்களாக இருக்கின்ற எங்களுக்கு பெருமை தரக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற வகையில் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான சாதனைகளை புரிபவர்கள் அதிகரித்து செல்வது என்பது பெருமைப்படக்கூடிய விடயமாகவே இருந்து வருகின்றது. அந்த வகையில் தான் ஏற்கனவே இலங்கையை சேர்ந்த 7 பேர் இந்த பாக்கு நீரிணையை கடந்து சாதனை புரிந்து வந்துள்ளதை அடுத்து இந்த பாடசாலை மாணவன் தற்பொழுது 8வது சாதனையாளனாக தடம் பிடித்துள்ளார். அந்த வகையில் இவருக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றதை அடுத்து இந்த மாணவன் இந்த நீச்சல் போட்டியினை தொடர்ந்து முன்னெடுத்து வர வேண்டும் என்றும் பலர் தரப்பிலும் இருந்து உறுதுணையாக இருந்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.